திருப்பலி முன்னுரை. பொருட்களை வாங்கி குவிக்க விரும்பும் ஆடம்பர உலகிலே பொருட்களை விட மதிப்பு மிக்க நமது உடலாகிய ஆலயத்தை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க அழைப்பு விடுக்கும் விழாவாக ஆண்டவரையே காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த இந்த விழா இருக்கின்றது. திரை உலகில் மூழ்கி கிடக்கும் நம்மை இறை உறவில் வாழ அழைக்கும் இறைமகனின் இனிய உள்ளங்களாக வாழ தொடர்ந்து இப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய திருப்பலியானது இன்று ரிக்கி தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு செலுத்துகிறார். அவருக்கு அல்லோட சுகத்தையும் நீண்டாயிலும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். மேலும் ஜான் பேட்ரிக் மேரி கவிதா தங்கள் திருமண ஆண்டின் 16வது ஆண்டு திருமண விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு செலுத்துகிறார். இந்த குடும்பத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க திருமண வாழ்வில் மகிழ்ந்து வாழ அருள் புரியுமாறும் என்றால். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஜேஸ் ஆண்டனி ஜாக்லின் அதா குடும்பத்தில் நன்றி பலியாகும். ஜோசப் ஜெயக்குமார் மிக்கேல் அம்மாள் நன்றி பலியாகும். சேசராஜ் குடும்பத்தில் நன்றி பலியாகும். அருண் பிரகாஷ் மெர்சி ஜெனிஃபர் திருமணம் நல்ல முறையில் அடைந்ததற்காக நன்றி பலியாகும். இருதய பாபு ஜேஸ் சங்கம் குடும்பத்தில் நன்றி பலியாகும். சேவியர் ஜேம்ஸ் ஆணையருடைய மகள் திருமணம் நல்ல முறையில் நடந்ததுக்காக நன்றி பலியாகும். ஒப்பு கொடு ஜெபிக்கிறார்கள். அத்தனை குடும்பத்தின் நாளிலே ஆண்டும் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது சிலுவை லாசர் ஆரோக்கியராஜன் வினி பிரிஜித் அமலா தங்கள் திருமண ஆண்டின் 19வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி நன்றி பலியாகும். அருமை செல்வம் அவருடைய தொழில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற சிறப்பான கருத்துகளுக்காகும். செரின் வெரோனிகா எவாஞ்சலின் வின்சி இறை அன்பில் நிலைத்து வளரவும், மிரியம் ஜெசிகா ஜெஸ்லின் நன்றாக படிக்கவும், சஞ்சித் ஹேம்லின் தேர்வு நல்ல முறையில் எழுதவும்,
வேண்டுமென்ற சிறப்பான கருத்துக்களுக்காக நாம் ஜெபித்து பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன லூர்து மரி இறந்த 8ஆம் நாள் இருதய சாமி மரிய பிரான்சிஸ்கா, இருதய சுவாமி இருந்த 1ஆம் ஆண்டு மரிய ரோசால், லூர்து மேரி, கப்ரியேல் வனத்தையன் ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தர வேண்டும் என்று சொல்லி அன்பாதோடு இன்று நாம் நம்முடைய தாயாம் திரு அவை ஆண்டவர் இயேசுவை ஆலயத்தில கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது. ஆங்கிலத்தில் பிரசன்டேஷன் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நாளிலே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய அர்ப்பணிப்பை நினைத்து நன்றி கூறும். குறிப்பாக இந்த உலக திரு அவை இன்று இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் பல நிலைகளில் துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, குருக்கள், கன்னியர்கள் மற்றும் மருள் சகோதரி என்று பல நிலைகளில் அர்ப்பணிப்போடு கமிட்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட்டோட டெடிக்கேஷனோட இந்த அற்புதமான உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் நாம் இந்த நாளிலே ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அதைவிட மேலாக நம்மையே நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ அருள் வேண்டி அற்புதமான இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்போம். சில நேரங்களில் நம்முடைய அன்றாட வாழ்வில அர்ப்பணிப்பு, அது கடமை உணர்வு, பொறுப்புணர்வு, இதையெல்லாம் நாம் தட்டி கழித்த நேரங்களுக்காக மனவருந்தி இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அன்பு இறைவா, இந்த வாழ்வு இறைவன் நமக்கு தந்த பரிசு. ஆகவே இறைவன் தந்த இந்த வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்து அர்ப்பணிக்க தவறிய தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அன்பு இறைவா, உம்மை முன்னிலைப்படுத்தி வாழாமல் பொழுதுபோக்கு திரைப்படங்களில் நடிக்கும் நடிகர்களை வாழ்க்கை தலைவர்களாக கொண்டு வாழ்ந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அன்பு இறைவா, சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களது பெற்றோர்களை மதிக்காமல் வாழ்ந்த தருணங்களுக்காகவும் எங்கள் கடமைகளில் இருந்து தவறி பொறுப்பற்று வாழ்ந்த தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. மாட்சிமை உண்டாகுக.
மன்றாடுவோமாக. காணிக்கை ஆண்டவரை காணிக்கையாக கொடுப்பு நாளில காணிக்கை மேரி, காணிக்கை ராஜ்படி, காணிக்கை பிரசன்டேஷன் பெயர்தாங்க இருக்கிற அனைவருக்காகவும் அனைத்து சபைகளுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையை தமதாக்கி கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாக்குமாறு அருள் புரிவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. ஆண்டவரின் வருகையை எதிர்பார்த்திருக்கும் உள்ளங்களுக்கு ஆண்டவரின் வருகை ஒளி தரக்கூடியதாக இருக்கும் என்று கூறும் இறைவாக்கினர் மலாக்கி எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனமாய் இருக்கும். ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வயல்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. வயல்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர்
மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு ஆண்டவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். இறைவன் மனிதனாக மாறியபோது இறை இயல்பை கொண்ட மனிதர்கள் நடுவில் வாழவில்லை. மாறாக மனிதர்களைப் போல வாழ்ந்து இயேசுவின் வழியில் நம்மையும் இணைந்து கொள்ள அழைப்பு விடுக்கும் இந்த வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதுதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. ஆண்டவர் அருளும் விண்மீட்பே, விலையினத்தவருக்கு ஒளியாகும். இதுவே மக்களுக்கு பெருமையாகும். இதுவே மக்களுக்கு பெருமையாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதின செய்தியிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கான செய்தி அத்தியாயம் 2 இறை திருவசனங்கள் 22 40 முடிய. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திரு சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப் புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தார். தூய ஆவியை பெற்றிருந்தார். ஆண்டுடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதல் அவள் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி மணியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். எளிய மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன.
இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி, இதுவே மக்களாகிய இஸ்ராயலருக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாக மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவேலி மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கில் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் இக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலியாவில் உள்ள ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. திரு அவையுடைய தொடக்க காலத்துல நீங்க வாசித்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால வேத கலாபனை காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் 2, 3, 4, 5ஆம் நூற்றாண்டுகள்ல வாச நிறைய ரோமை அரசுல இருந்திருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதால், இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதால் பலர் தங்களுடைய வாழ்வை, தன்னுடைய வீடுகளை, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை, ஏன் உயிரை கூட, ரத்தத்தை கூட சிந்தக்கூடிய அளவுக்கு மாறி போனாங்க. இதெல்லாம் நீங்க வாசித்திருக்கலாம், கேட்டு இருக்கலாம். அப்படிதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அவங்களாம் அன்னைக்கு ரத்தம் சிந்தவில்லை என்றால் இன்னைக்கு கத்தோலிக்க திரு அவையில கிறிஸ்துவம் இன்னைக்கு தலைத்திருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 3ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த ரோமையை அரசன் குளோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு கொண்டு இருக்கிறார். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க இப்போ அரசாங்கம் நிறைய பட்ஜெட்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய விஷயங்கள் நம்முடைய குறையாக சொல்வதாக இல்லை. அவங்க தெரியும் இப்போ இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்த மதம் அப்படி பிரிச்சிருவான் எல்லாத்தையுமே. பெரும்பான்மையானவர்கள், சிறுபான்மையானவர்கள் அப்படின்னு சொல்றான். முதல்லாம் நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய கிறிஸ்தவர்களுக்காக வெளிநாடுகள் இதெல்லாம் நிறைய உதவிகள், அது கல்வியாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், சமூக மேம்பாடாக இருக்கலாம், பல நல்லவங்கெல்லாம் தாராளமாக உதவி செய்தார்கள். அதன் வழியாக நிறைய பேர், வெறும் கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, நான் சொல்வேன் அனைவருமாக எல்லாருக்கும் தான் கொடுத்தாங்க. அப்படியாதான் கல்வி அல்லது மருத்துவம் அல்லது சமூக முன்னேற்றம் இப்படிலாம் நம்ம வளர்ந்தோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கடந்த இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நம்ம வளரவே கூடாது என்பதற்காக என்ன பண்றாங்க, நமக்கு வர வேண்டிய சலுகைகள், நம்முடைய சிறுபான்மையை நமக்கு வர வேண்டிய வெளிநாட்டு பணங்கள் அல்லது மற்ற விஷயம் இதெல்லாம் நம்ம மேல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அப்படியே அடிச்சு நொறுக்குதை பார்க்கிறோம். அதை நிறைய பேர் அனுபவித்து கொண்டு போயிருக்கு. அதை பத்தி நம்ம கவலையும் பண்றதில்லை, அது வேற விஷயம். அப்ப இந்த அரசன் பார்க்கிறான், பார்த்தீங்கன்னா அரசியல நிறைய பொறுப்புகளை யார் பதவி வகிக்கிறாங்களோ எல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா இப்போ இல்லை, ஒரு காசு கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் அப்படிலாம் இருப்பாங்க, அங்கே போங்க அப்படின்பாங்க. இப்போ நம்ம ஆளுங்க நிறைய பேர் அந்த மாதிரி உள்ளே போகிறதே இல்லைன்னா அது மாதிரி நம்ம வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவங்களே அதுக்குள்ளே வந்துடுறாங்க. ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா 100 பேர் இடத்துல நம்ம 2 பேர் இருப்பான். நம்ம நான் சொல்வது கிறிஸ்தவர்கள் அல்லது சிறுபான்மையர்கள், மற்ற 80 நான் குறையா சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த வேலை வாய்ப்புகள், நமக்கான நம்முடைய பிள்ளைகளுக்கான படிப்புகள், மருத்துவம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம அப்படியே அடிமட்ட வேரோடு அறுத்துறான். நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்னும் உயர்கல்வி படிப்பதற்கெல்லாம் நிறைய சதி திட்டங்கள்லாம் தீட்டி கொண்டு இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ விரும்பலை, பட் இருந்தாலும் இந்த காணிக்கை விழாவை பற்றி பேசுவதாக நான் சொல்கிறேன். அப்போ இந்த அரசன் இப்படி முடிவெடுக்கிறான். நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க. இப்படி ஒரு அறிக்கை விடுறான்,
பெரிய பெரிய பதவியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், நீங்க வந்து இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிறீர்கள், வழிபடுகிறீர்கள் என்றால் உங்க பதவியெல்லாம் நீங்க என்ன பண்ணும்? ரிசைன் பண்ணும். பண்ணுவீங்களா? இப்போ அதே இப்போ நான் சொல்றேன், நீங்களாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எல்லாம் உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க சொல்ல. இந்த மிகப்பெரிய பதவியில பெரிய ஒரு மேனேஜரா இருக்காரு, பெரிய டிஎல்லாம் இருக்காரு, பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க வச்சுங்களேன், நீங்க உங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்யணும். இப்படி ஒரு விஷயத்த சொன்னா எத்தனையோ வேலையா பாரியா, எனக்கு பொழப்பு இல்லை, என் பிள்ளை இருக்கான், படிக்கணும், இஎம்ஐ கட்டணும், வீடு வாங்கிட்டேன், காரு வாங்கிட்டேன், லோனு கொடுக்கணும். ஒரு சில பேர் வந்த பைசா சம்பளம் வர திரும்பி பார்ப்பேன், ஒண்ணுமே ஏன் சொல்லு, அந்த லோன் இந்த லோன், ஹோம் லோன், கார் லோன், இந்த லோன், எல்லா லோனும் போயிட்டு மீதி கொஞ்சம் தான் இருக்கும். அது தொடர்ந்துக்குள்ள அடுத்தது வேற லோன் வந்துடும், அதுக்கு ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு வேலையா பாரியா அப்படி நீங்க சொல்வீங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தியானது கொடுக்கப்படுகிறது. உண்மையாக யாரெல்லாம் இயேசுவை உங்களுடைய கடவுளாக ஆண்டவராக வழிபட்டு ஏற்றுக்கொண்டு நீங்க அது செய்து போனான். நிறைய பேரு எனக்கு ஏசாயா முக்கியம், இந்த பதவி முக்கியம் இல்லை, இந்தா அப்படியே தூக்கி போட்டு போயிட்டாங்க. இப்படியே இருந்திருக்காங்க மனிதனுக்கு நடந்த நிகழ்வு. நான் இன்னும் கதைலாம் சொல்ல. ஒரு சில பேர் வேலையை பாரு, நான் சொன்னேன், எனக்கு என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் வீடு, எனக்கு சாப்பிடணும், இந்த வேலை தான் முக்கியம். இயேசுவாது அவரை வேலையை பாரு, அதெல்லாம் முடியாது. அவன் ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று வந்து விட்டுட்டு போயின்னு, இல்லைன்னா நீங்க கடவுளை மறுதளிக்கணும். ரெண்டாவது தான் நம்ம அதிகமா பண்ணுவோம். கடவுள் என்ன பண்ணிட்டாங்க சொல்ல மாட்டோம், ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்துல இருக்கா சேத்துல இருக்கா. சில பேர் என்ன பண்ணா, எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு சம்பளம் தான் முக்கியம், எனக்கு பதவி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கடவுளை மறுதளிச்சுட்டு வேலையை பிடிச்சிட்டான். அரசன் பார்க்கிறான், இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேட்டகரி பார்க்கிறான். முதல் நிறைய பேர் வந்து இந்த பதவியை துறந்தவர்களை கூப்பிடுறான், நீங்களாம் வாங்க, நீங்களாம் உண்மை உள்ளவர்கள், நீங்க ஆண்டவரை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறீர்கள் என்பதை இந்த செஞ்ச செயல் வழியாக நான் அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். மீண்டுமாக உங்களுக்கு அதே வேலையை நீங்க உங்களை நியமிக்கிறேன், நீங்க எந்தெந்த வேலையை செஞ்சு அதே நீங்களாம் வேற லெவல் அப்படின்னு சொன்ன மாதிரி வேற லெவல். அடுத்த கூப்பிடான், நீங்களாம் பதவி வெறி பிடித்த பிசாசுக்கள், உங்களுக்கு எல்லாம் பத்தியா பதவி தான் முக்கியம். அப்ப நீ வந்து பொய்யான கடவுளை, நீ வந்து கடவுளை உண்மையா நீ வழிபடல, கடவுளை நீ உண்மையா நேசிக்கல, நீ எல்லாம் எதுக்கு அந்த கடவுள் மேல இருக்க, நீ வந்து பதவிதான் உனக்கு முக்கியமாக தெரிகிறது என்று சொல்லி அவரை என்ன பண்ணனா பதவி இறக்கம் செய்யல, அவர்களுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுத்ததாக ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன். பிரியமான இந்த காணிக்கை, இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த ஒரு விழாவை இன்னைக்கு 2ஆம் தேதி நம்ம வந்து இன்னைக்கு ஞாயிறு திருப்பலியில கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நீங்க அப்படி யோசிச்சு பார்ப்போமே, நான் சொன்ன அர்ப்பணிப்பு, நிறைய கணவன் மனைவிங்க இருக்கீங்க, அர்ப்பணிப்பு, நிறைய பொறுப்புல இருக்கீங்க, ஆபீஸ்ல நிறைய பேர் உங்களை இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றான், ட்ரஸ்ட் ஓர்தி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, ட்ரஸ்ட் ஓர்தி, நம்பிக்கை கூறியவர்கள், பொறுப்புள்ளவர்கள். நீங்க பாருங்களேன், வசனம் மிக அழகாயுது, சிறியவற்றில் நீங்க பொறுப்பா நம்பிக்கையா இருந்தீங்கன்னா கடவுள் என்ன பண்றாரு, உங்களை பெரியவற்றுக்கு உன்னை நான் வந்து என்ன பண்ண அதிகாரியாக உயர்த்துவேன் சொல்றார். அப்ப இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நான் இன்னைக்கு சிந்தித்து கொண்டிருந்தேன், என்ன உங்களோடு பகிர்ந்து கொள்வது. இதனுடைய மூலம் எங்கிருந்து தொடங்குறது அப்படி எல்லாம் நம்ம வாசனா நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து துவங்குகிறது. ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பண்ண சொல்லிட்டு அப்ப இந்த மறைவுரைக்கு போயிடலாம், முடிக்கலாம். ஒவ்வொரு யூதனும், இப்ப நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ வச்சுக்கமே, நம்ம என்ன பண்ணோம், ஞானசாம் திருமுழுக்கு என்பது நமக்கு கண்டிப்பு, நம்ம கண்டிப்பா அப்பதான் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம். அப்ப சொல்றாங்க, ஒவ்வொரு யூதனும் அவருடைய வாழ்வுல 3 விதமான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம் அது அப்படியே என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, முதல் விஷயம் என்னது, முஸ்லீம் எல்லாம் பண்ணுவாங்களே ஒண்ணு, சின்ன பசங்களுக்கு சொன்னத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அது நம்ம சொல்வது விருத்த சேதனம். குழந்தையாக பிறக்கிற அனைத்தும் ஒவ்வொரு யூதனும் முதல்ல வந்து என்ன சொல்றாங்க, ஆண் குழந்தைகள் அனைத்தும் வந்து சுன்னத் அப்படின்னு சொல்றாங்க, விருத்த சேதனம். 2வது சொல்றாங்க
தூய்மை சடங்கு. இப்ப பெண்கள்லாம் அம்மாங்களாம் இருக்கீங்க, பெண்கள்லாம் குழந்தை பெற்றெடுத்த பிற்பாடு இத்தனை நாட்கள் நீங்க வெளியே வரக்கூடாது, அந்த தூய்மை சடங்கு. அவங்க வந்து சுத்தமா இருக்கணும். 40 நாட்கள் கழித்த பிற்பாடுதான் அவங்க வந்து வெளியில மற்றவங்களை சந்திக்கிறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நிறைய குடும்பங்கள் இனி கூட அதை ஃபாலோ பண்ணும். ஆஸ்பத்திரி நேரம் வீட்டுக்கு போயிடணும், யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில தூய்மை சடங்கு அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு அந்த நாட்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை அந்த தாய் வந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ள தூய்மை சடங்கு அப்படின்னு சொல்றான். 3வது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண் தலை பேரும் எப்படி நம்ம வந்து கோயில்ல காணிக்கையாக கொடுக்கிற மாதிரி காணிக்கையாக கோவில்ல அந்த ஆண் தலை பேரு அர்ப்பணிக்கப்படணும் சொல்றான். இது எங்க இருந்து வருது அப்படின்ற மூலத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம வந்து எகிப்துல பார்வோன் மன்னனிடம் இந்த இஸ்ராயல் மக்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. விடுதலை பயணம் எடுத்து வாசம் தெரியும். கடவுள் 10 விதமான வேத கலாபனைகளை உருவாக்குறார். அவங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க வாதைகளை உருவாக்குறார். அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா பார்வோன் மன்னன் மனம் மாறியதாக இல்லை. கடைசியா ஒண்ணு பண்றாங்க. அது என்னது? ஆண் தலை பேரு அனைத்தும் வெட்டப்படும். வெறும் ஒண்ணு இல்லையா, ரொம்ப வசனம், மிக நீண்ட வசனம் தான் நான் வாசிக்க விரும்பல. பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்வார். மோயிச சொல்றாரு வானதூதர் வழியாக, அனைத்தும் கால்நடைகள் முதல் கொண்டு ஆண் தலை பேர் அத்தனையும் காலி. அப்ப இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ண என்பதெல்லாம் அவங்க தெரியும். அந்த ரத்தத்தை தேய்த்து அந்த வாசப்படியில போகணும். அப்ப வானதூதர் செல்வாரு, எந்த வீடுகளில் ரத்தம் தேய்க்கப்பட்டு இருக்கிறதோ அங்க இருக்கிற ஆண் தலை பேர் அனைத்தும் காப்பாற்றப்படும். இதுதான் வந்து பழைய அந்த ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது எகிப்துல அந்த இஸ்ராயல் மக்கள் பாபிலோன்ல அடிமையாக இருந்து இந்த ஒரு ஆண் தலை பேரு காப்பாற்றப்பட்ட அந்த விழாவை தன்னுடைய வழி பரம்பரை இப்ப சொல்லுவாங்க. ஊர்ல அசன விழா, அந்த கோயில்ல அந்த திருவிழாக்கு நாங்க பண்ணுவோம். ஒவ்வொரு ஆண்டு இந்த பங்குல பார்த்தா மகிழக்கூடிய விஷயம். இங்க இருக்கிற பாதி பேர் பங்கு திருவிழாக்கு போட்டுருவீங்க. எங்க பங்கு திருவிழா நடக்குதோ இல்லையோ உங்க சொந்த ஊர் திருவிழாக்கு என்ன பண்ணும், அங்க போயினும் அசனம் வைக்கணும். இது காலங்காலமாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் அந்த வழி மரபியை என்ன பண்றாங்கன்னா யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப என்னன்னா இந்த ஆண் தலை பேர் அனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவை நான் சொன்ன இந்த காணிக்கை அர்ப்பணித்தல் விழா 3 விஷயம் நமக்கு வெளிப்படுது. ஒன்று, இயேசுடைய விருத்த சேதனம். அல்லது 2வது தூய்மை சடங்கு 8ஆம் நாள் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூய்மை சடங்கு 40ஆம் நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசுவை அர்ப்பணிப்பு காணிக்கையாக நம்ம வாசிக்க கேட்டது போல அந்த செம்மறி ஆடுகள். இப்போ நிறைய பேர் வந்து காணிக்கை கொடுப்பீங்க. சில பேர்ல அசனம் அப்படின்னு சொல்லி அதற்கான செலவுகள். சில பேர் என்னால் முடியாதுப்பா, என்னால் முடிஞ்சது ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு காணிக்கை கொடுப்பது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அன்னை மரியாளும் இயேசுவும் சூசை தந்து என்ன பண்றாங்க, இயேசுவுக்காக 2 மாடப்புறா குஞ்சுகளை அவர்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தான் எனக்கு இந்த விழா வந்து மிக அருமையாக எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். நாம் கேட்ட இந்த முதல் வாசகத்துல ரொம்ப அழகான ஒரு வசனத்தை நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். இதோ என் மலாக்கி புத்தகத்தில் எடுக்கப்பட்டது. இதோ நான் என் தூதனை அனுப்புக, அவர் எனக்கு முன் வழி ஆயத்தம் செய்வார். இங்க வசனம் பாருங்களேன். நீங்கள் தேடுகிற தலைவர் திடீரென தம் கோயிலுக்குள் வருவார். நீங்கள் அவருடைய எதிர்பார்த்திருக்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார். இந்த ஒரு வசனத்தில் நீங்கள் தேடுகிற தலைவர் திடீரென நம்ம கோயிலுக்கு வருவார். பாபிலோன்ல இந்த மக்கள் வந்து இந்த அடிமைத்தனமாக சென்றாங்க. அப்ப எருசலேம் ஆலயம் வந்து இடிக்கப்படுகிறது. நிறைய உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கவே இந்த ஆலயத்தை பற்றி சொன்னேன். ஒவ்வொரு யூதனுடைய இதயம் எது என்றால் அது எருசலேம் ஆலயம் சொல்றான். இப்ப எப்படி நமக்கு ஃபாதர், எனக்கு இந்த அந்தோனியா கோயில் தான் ஒருத்தர் வந்து என்னை சந்திப்பதற்காக, ஃபாதர் நான் இந்த பங்கு தான் இருந்தேன் அந்த காலத்துல 1900 அப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, சொல்லுங்க ஐயா அப்படின்னா. இது ரொம்ப எனக்கு இப்போ ஊருக்கு போயிட்டேன், என் பிள்ளைகள்லாம் இருக்குதால என்னால் இந்த பங்குல இருக்க முடியல. அப்போ நீங்க வாங்க, அடிக்கடி வாங்க, அதில் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், இந்த பங்கும் எனக்கும் ஆன ஒரு உறவு. இப்போ உள்ள நிறைய பேர் சொல்வீங்க என் சொந்த ஊர் அது இந்த பங்கு, அது இந்த ஆலயம் அப்படி ஒரு நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன் அடிமைத்தனத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க அனைவருமாக என்ன பண்றாங்களா, நாடு கடத்தப்படுகிறார்கள். அங்கு எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுகிறது. அப்ப எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க, எப்போ மெசியா வருவார். அதான் கிறிஸ்துமஸ் விழா நம்ம கொண்டாடும். நீங்க மலாக்கியா மிக அழகாய், நீங்கள் தேடுகிற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செய்தி தான் இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்பு விழாவில். நாம் கடவுள் ஆலயத்துக்குள் வருகிறார். எப்போ வரார், யாரை எதிர்பார்க்கவே இல்லை, திடீரென
திடீரென அவர் உள்ளே வருகிறார். வந்து என்ன பண்றார்? அவங்க எதிர்பார்த்திருந்த உடன்படிக்கையின் தூதுவராக அவர் மாறுவதை இன்னைக்கு வந்து இந்த அர்ப்பணிப்பு விழா நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கும். அப்ப இங்க கூட பார்த்தனா இயேசு, நான் இந்த சிமியோனை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒரு ஆலயம், அவர் ஒரு குரு. இப்ப நான் இந்த பங்குல இருக்கேன், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, எத்தனையோ பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன் இந்த பங்குல. இன்னைக்கு விட ஒரு ஞானஸ்தானம், அடுத்த வாரம் 4 ஞானஸ்தானம் இருக்கு. நான் வந்து இந்த 4 ஆண்டுக்கு எத்தனை கணக்கு வழக்கே இல்லை. பாருங்க, இப்படியான ஒரு சிமியோன் இருக்கிறார். அவர் பல ஆயிரம் எருசலேமிலும் சாதாரண ஆலயங்களில் தினந்தோறும் நான் சொன்ன பலி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிற ஒரு ஆலயத்துல அன்னை மரியாளும் சூசை தந்தையும் குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தி வருகிறார். ரொம்ப அழகா, என் கண்கள் என்ன சொன்னாரு வசனம் சொல்லுது, என் கண்கள். சிமியோன் என்ன சொல்றாரு? எல்லாம் என் கண்கள் அவரை, அப்படியா, என் கண்கள் அவரை கண்டு கொண்டன. ரொம்ப அழகாய் வாசி, என் கண்கள் ஏற்பாடு மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. பாத்தீங்கன்னா கண்களும் கண்களும் பேசிக்கொள்வதுதான் காதல் என்று சொல்றான். கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தான். இங்க பாருங்க, சிமியோன் வயதானவர், அவன் நிற்கிறார். அன்னை மரியாளும் குழந்தை, இந்த காட்சி நீங்க கண்முன்வா கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கொண்டு வருகிறார்கள் பல ஆயிரக்கணக்கான குழந்தை. ஆனா இன்னைக்கு சொல்றார், என் கண்கள் என் மீட்பரை கண்டு கொண்டன. இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எவ்வளவு நாளா வசனம் அழகாய், இவருக்காக தான் நான் காத்து கொண்டிருந்தேன். எனக்கு இந்த அர்ப்பணிப்பு விழா நமக்கு தருகிற முதல் செய்தி நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வாழ்கிற நிறைய பேர் இன்னைக்கு பொறுமையே இல்லைங்க. நிறைய பேருக்கு, அதுவும் விலம் உள்ளங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே ஆயிடும். உடனே அப்படி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால தாங்க முடியல. எத்தனை ஆண்டுகள், ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, அவருக்கு எத்தனை வயசு இல்லை, அவரு பயங்கரமான ரொம்ப நாள் வசனம் அழகாய் இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆதலை எதிர்பார்த்திருந்தார். ரொம்ப நாளா காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா அவர் காத்திருந்தது வீண் போகவில்லை. இன்னைக்கு ரொம்ப அழகாக இயேசுவை கோயில்ல கொண்டு வராங்க. அவர் இயேசு என்பது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு தான் மீட்பர் என்பது யாருக்குமே தெரியாது. அந்த வானதூதர் அறிவிச்ச அந்த இடையர்களுக்கு தெரியும், அதை காண வந்த 3 ராஜாங்களுக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க உட்கார்ந்துட்டு. பாத்தீங்கன்னா அவர் பொறுமையாக இருந்தார், காத்திருந்தார். காத்திருப்பை பத்தி நிறைய நம்ம கேட்டு இருக்கிறோம். அது ஒரு அலாதி விதமான விஷயம். நம்ம நிறைய பேர் காத்திருக்க முடியல. டைம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போகணும். அப்பதான் அப்ப இங்க பாருங்க, ரொம்ப நாள் காத்திருந்தார். அவருடைய வெளிப்பாடு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மீட்பரை அவர்கள் கண்கள் கண்டு கொண்டன. நீங்க நான் கூட நினைக்கிறேன், இந்த இயேசுடைய அர்ப்பணிப்பு விழாவில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம இதை எடுத்துக்கலாம். அம்மா நீங்களும் கூட நிறைய விஷயங்கள், எனக்கு இது நடக்கணும், இந்த 2025 நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருக்கேன், இது எனக்கு கிடைக்கவே இல்லை. கிடைக்கும். பொறுமையா இருங்க. அதிகமா கடவுள் எப்போ உங்களுக்கு செய்யணும் வச்சிருக்காரோ அதை செய்வார். நீங்க சிமியோன் பாருங்களேன், அவரும் எப்ப சீக்கிரம் சாவ போறேன் நானு, எப்பயும் அந்த ஆள் வருவாரு. ஏன் வயசாயிடுச்சு, கண்ணு வேற சரியா தெரியல, எனக்கு காது கேட்கல, நான் போய் கல்லறைக்கு போக வேண்டிய நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாமா இல்லையா? ஆனா பாருங்களேன், அப்படி இருந்த நேரத்தில் கூட அவர் கடவுளை தூஷிக்கவில்லை. ஏன் என்ன வச்சுருக்க, சீக்கிரம் எடுத்துட்டு வந்தன, எதிர்பார்த்திருந்தார், காத்திருந்தார். இன்று வசனம் மிக அழகாய் அவர் கண்கள் ரொம்ப அழகாக வசனம், ஆண்டவரே ரொம்ப அழகாய் சொல்லும், ஆண்டவரையும் சொற்படி மடியானனை இப்போது அமைதியுடன் போக செய்ய டைம் வந்துருச்சு, என்னுடைய மக்கள் அனைவரும் காணுமாறு ஏற்பாடு செய்த மீட்பை, உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு முடியும், இதுவே இஸ்ராயலுக்கு பெருமை அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர் ரொம்ப தெளிவாக இருக்கு. நீங்க நம்முடைய வாழ்வு என்ன யோசிப்பாங்களேன், நீங்க பொறுமை. டாக்டர் சொல்றாங்க, நீங்க நான் யோசிப்பேன், இல்ல நம்ம எல்லாருமே தான் உடம்பு சரியில்லை, நீங்க டாக்டர்னா 5 நாள் நீங்க இந்த மருந்து சாப்பிடணும். நம்மால் என்ன பண்ணுவான், ஒரு வேளை சாப்பிட்டு முடிஞ்சிச்சு, இருமல் சரியா போச்சு, ஓகே. அப்படி இல்லை, அந்த 5 நாள் டோஸ் அவர் சொல்றான், இந்த டோஸ் இத்தனை நாள் நீங்க சாப்பிட்டா தாங்க இந்த நோய் என்ன ஆகும், குணமாகும். நம்ம ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு மாத்திரை நல்லா கொஞ்சம் 500 mg சாப்பிட்டு முடிச்சிடணும், திருப்பி அது என்ன ஆகுது, அதனுடைய வைரஸ் அதிகமாகி இன்னும் முதலை விட மோசமாக செல்வதை பார். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், சிமியோன் நமக்கு விடுக்கிற அற்புதமான அழைப்பு இன்னைக்கு பொறுமை. பொறுத்தார்
பூமி ஆழ்வார். அப்ப இன்னைக்கு சிமியோனிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பானுவேல் பண்ண அந்த அம்மா கூட தான். அவங்களும் என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மீட்பரை பத்தி கேள்விப்படுறாங்க, போய் எல்லாருக்கும் அந்த மீட்பரை பற்றி அறிவிப்பதை பார்க்க. முதல் விஷயம், இன்னைக்கு இயேசுடைய அர்ப்பணிப்பு விடாமல், காணிக்கையாக்கு விடாமல் நாம் அனைவரும் ஆண்டுடைய சமூகத்துல பொறுமையா இருங்க. நமக்கான காரியங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும். இதை நம்பிக்கை. உங்களை யாரும் ஒண்ணும் நடக்கணும்னு நடந்தே ஆகணும். கல்யாணம் பூசை வச்சு அவன் சொன்ன அவன் இவனுக்கு இவளுதான், அவனுக்கு இவன் தான், ஒன்னும் ஒரு கொம்பு கூட உங்களை மாற்ற முடியாது. நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க. அழகா இருக்க, அசிங்கமா இருக்க, அவன் வேற இவன் வேற, அந்த ஜாதி அதெல்லாம் பேச்சே இல்லை. நீங்க உட்காந்து இருக்க, யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு இவன் தான், அதுல மாற்று கருத்து. இது கடவுளுடைய விருப்பம். அதுக்காக நம்ம காத்திருக்கணும். நாம நிறைய தடவை நம்மள முடிவு பண்றோம். அதனால தான் இன்னைக்கு நிறைய தேவையில்லாம பிரச்சனை இன்னைக்கு மாட்டிக்கொள்கிறோம். முதல் விஷயம் பொறுமை. இரண்டாம் விஷயம் நான் பார்த்தேன், எளிமை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நான் சொன்ன மாதிரி இப்போ வசதிகள், வாய்ப்பு, நிறைய பேர் இன்னைக்கு நிறைய தான தர்மம்லாம் பண்றாங்க. மேபி நம்ம பங்களோட பார்த்தீங்கன்னா இந்த நேர்ச்சி உணவுக்கு நிறைய பேர் அவங்களால முடிந்த காணிக்கை எல்லாம் கொடுப்பதை நம்மளால பார்க்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் செம்மறி ஆடுகளை எல்லாம் எடுத்து காணிக்கையாக கொடுக்கிற இடம். சூசை தந்தை என்ன வேலை செஞ்சாரு? அவர் என்ன பெரிய லட்சக்கணக்கா, 1 லட்சமா சம்பாதியம் அவருக்கு. இந்த அம்மா அன்னை மரியா உங்களை மாதிரி ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்களா, உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி லேப்டாப் உட்காந்து உட்காந்து அடிச்சுருந்ததுக்கு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களால முடிந்ததை தான் நான் சொல்ல வரேன். இந்த மாடப்புறா குஞ்சுகள் நான் ரொம்ப அழகா யோசிப்பேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கடவுளுக்கு நம்ம எதை கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி கொடுக்கிறோம். நான் அவ்வளவு கொடுத்தேன், நான் இவ்வளவு கொடுத்தேன் என்று மாத்தட்டி கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அன்று அழகாய் சொல்வார் யோவான் நற்செய்தியில, என்ன பண்ண காணிக்கை கொடுமைன்னு சொல்றாரு. அந்த 2 செப்பு காசுகளை போட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் உயர்த்தி பேசுவார். அங்க பாத்தீங்கன்னா வசனம் அப்படியே கட்டுக்கட்டா அப்படியே தங்க ஞானங்களை போட்டாங்க. ஆனா ஒன்றும் கொடுக்கல அப்படின்ட்டாரு. காரணம் அவள் என்ன, தன்னிடம் இருந்ததையே முழுமையாக கொடுத்தாள். அதனால தான் அவ சிறந்த காணிக்கை கொடுத்தா சொன்ன. இங்க பாங்களேன், அன்னை மரியா அவங்க கிட்ட வசதி இல்லை, ஆனாலும் கூட அந்த காணிக்கை எளிமையினுடைய காணிக்கையாக இருப்பதை அம்மா பார்க்க. அந்த மாணவ ஏன் நான் செலுத்தணும், எனக்கு தேவையில்லையே. அன்னை மரியா தெரியும், அவன் தான் இயேசு, நீ இறைவனின் தாய். அவருக்கு தெரியும் யாருக்கு, சூசை தந்தைக்கு இவர் தான் உலகத்தின் மீட்பர் அப்படிலாம் வசனம் அழகாய் சொல்கிறது. இப்ப வேற சொல்லிட்டாரு, யார் நம்பாலு, யாரு இவர் தான் உலகத்தின் இஸ்ராயலுக்கு மீட்பளிக்கக்கூடியவர், பிற இனத்தாருக்கு வெளிப்பாடுபவர்கள் ஒளிலாம் சொல்லிட்டாரு. நம்ம காணிக்கை ஏன் செலுத்தணும்? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த எளிமையின் காணிக்கை. இதுதான் இயேசு கூட சொல்வார் பைபிள் வசனம். அவங்க வரிக்கட்டுல சொல்லும் போது அவர் சொல்வார், போங்க போயிட்டு அந்த மீன் எடுத்து செசாருக்குரியதை செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்தணும். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட அருமையா சொல்ல ஆசைப்படுவது தான், நீங்க கடவுளுக்குரிய கடவுள் செலுத்தணுங்க. நான் நிறைய நேரங்கள் சொல்லுவேன், 100 ரூபாய் போட்டீங்க, என்னப்பா 150 ரூபாய் போட்டீங்க, 100 ரூபாய் போடுங்க சொல்லுவாங்க என்கிட்ட. நான் இந்த காணிக்கை பத்தி பேசுங்க வரல சொல்றேன். நம்ம எந்த மனநிலை, இன்னைக்கு கடவுள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறார். நீங்க சொல்லுங்கண்ணா, அப்படியே திரும்பி பார்க்க 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சின்ன பையனா இருந்த போதெல்லாம் அவ்வளோ ஒரு பைசா இல்லை, அவ்வளோ ஒரு வறுமை, நம்ம எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு நான் பார்க்கிறேன் எப்படி உலகம் மாறி போய்விட்டது. இன்னைக்கு நம்மகிட்ட எல்லார்ட்டுமே பைசா இருக்கு. நம்ம யார்ட்டும் போய் கைக்கு எனக்கு சாப்பாடுக்கு காசு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க யாராவது சொல்லுங்க பாப்பா. நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படவில்லை. காரணம், கடவுள் நம்மை நல்லா வச்சிருக்காரு. மேபி அவங்க கொஞ்சம் வசதியா இருக்கா, நான் கொஞ்சம் கம்மியா இருக்கேன். அவங்க என்னோட கொஞ்சம் மேல இருக்கா, நான் கொஞ்சம் கீழே இருக்கேன். ஆனா அதுக்காக நான் சோத்துக்கு லாட்டடிக்கிறான்லாம் கிடையாது. இங்க இருக்க யாராவது சொல்லுங்க பாப்பா. அப்போ நான் நினைக்கிறேன், அப்ப கடவுள் எனக்கு கொடுத்ததுல நான் கடவுளுக்கு எப்படி கொடுக்கிறேன்? நீங்க அள்ளி கொடுக்குறீங்களா, கிள்ளி கொடுக்குறீங்களா? நான் இந்த உண்டி காசை பத்தி பேச வரல, நீங்க கொடுக்குற சந்தாவை பத்தி பொதுவாக நான் சொல்றேன். அப்பதான் இங்க எடுத்து நான் கொண்டு வருகிறேன் தான் அர்ப்பணிப்பு. நாம கேட்டோம். எத்தனை பேர் இன்னைக்கு பாருங்க, கணவன் மனைவி, எனக்கு தெரியும் எவ்வளோ ஒரு நேற்று தினம் நான் எங்கோ வெளியே போயிருந்தேன். அப்போ இந்த சிறு பிள்ளைகளோடு கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தேன், விளையாடி கொண்டிருந்தேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் முடியவே இல்லை. நான் சொன்னேன், ஐயோ அப்பா என்னால் முடியல. அதான் நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க, உங்களால கொஞ்ச நேரத்துக்கே இந்த பிள்ளைங்களோட உட்கார முடியல, நாலு ஃபுல்லா நாங்கள் படுற அவஸ்தை இருக்குங்க தெரியுமா? இந்த வாண்டுங்க குறிப்பா இந்த குட்டீஸ் அதை நோண்டிக்கிட்டு இதை கிள்ளிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு எதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அதான் பண்ணுவான். உங்களுக்கு கொஞ்ச நேரமே முடியல, நீங்க தப்பிச்சிட்டீங்க, நாங்க பாருங்க. ஆனா பட் அவங்க என்ன சொல்றாங்க, அது குறையா சொல்ல. அப்போ எவ்வளவு கஷ்டம் இந்த குழந்தைய வளர்ப்பு,
எல்லா வேலையும் செய்யணும். வீட்டில் அம்மாங்கள் நம்ம காலையில் எழுந்துக்கிறோம், யாராவது குளிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், பூசை வைக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம். நீங்கள் அவ்வளோ வேலை. அப்போ இந்த அர்ப்பணிப்பு பாருங்களேன். நீங்க காசு பணத்தை நான் இங்க பேசவே இல்லை, அதை பத்தி நான் பேசவே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்கள் வீடுகள்லாம் பார்த்தா கோயில் மாதிரி, சில வீடுலாம் போனா அப்படி தொட்டு கும்பிடணும். ஏன்னா அவ்வளவு சுத்தம். அந்த கிச்சன்லாம் போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 இடம், கிச்சனும் பாத்ரூம் தான். சுத்தமா எவ்வளவு பேர் வீடை வச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் யோசிச்சு பார்ப்பேன். சில பேர் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, குப்பை மாறிக்க வீடு. இந்த தமிழ்ல சொல்லுமா லட்சுமி வராதுன்னுமா, தெரியுமா? இந்துக்கள் சொல்லுவாங்க லட்சுமியா வராதான், குடும்பம் வீடு சுத்தமா இருக்கணும். அப்ப நான் சொல்றேன், பெருகணும், அந்த குப்பையை அள்ளி போடணும், அந்த துணியை மடிச்சு வைக்கணும், அந்த டாய்லெட்டை கழுவணும், அதாவது ஒட்டனை அடிக்கணும். இதெல்லாம் வந்து என் வேலையா நான் பாத்துக்கலாம். கிறிஸ்துமஸ் வரட்டும், நியூ இயர் வரட்டும், எப்பாது யாரோ சொந்தக்காரன், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நான் சொல்ல இதுதான் அர்ப்பணிப்பு. இந்த சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டுறதுல இருந்து, அந்த குழந்தைக்கு துணி துவைச்சு போறதுல இருந்து, அப்புறம் வீட்டு பெண்கள் நான் சொல்றப்போதும். அப்ப இந்த அர்ப்பணிப்பு காசு பணம் இங்க இல்லை. நீங்க யாராவது உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு காசு தருவாரு, இதை பண்ணா இதை செஞ்சா யாராவது உங்களுக்கு பெருமையா பேசுவாங்க. இந்த அர்ப்பணி, நான் ஒரு மனைவி, நான் ஒரு கணவன், நான் என் பிள்ளைகளுக்கா, என் குடும்பத்துக்கா, இந்த அர்ப்பணிப்பு தான் எனக்கு முக்கியம். இதான் எனக்கு பாருங்க, அன்னை மரியாள் சூசை தந்தை ஆண்டவரே 2 மாசம் அழகாய் தன் வாழ்வையே எப்படி சொல்றார், பலியாக கொடுப்பதற்காக தான் இந்த அர்ப்பணிப்பு விழா. பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் இந்த குழந்தை ஒரு அடையாளமாக இருக்கும். அப்ப முடிஞ்சிச்சு கதை. யாரு இது? சாதாரண குழந்தை இல்லப்பா, பலரை போட்டு தள்ள போது, பலர் இவரை போட்டு தள்ள போறாங்க. இன்னைக்கு நீங்க இந்த அர்ப்பணிப்பு விழாவில் காணிக்க எதை நாம் கொடுக்கிறோம், யாருக்கு கொடுக்கிறோம், கடவுளுக்கு என்ன கொடுக்கிறோம்? இன்னைக்கு நிறைய உறவுகள் ஏங்கி கொண்டிருக்கிறோம். நான் இதை பத்தி பலமுறை சொல்லிட்ட, நேரத்தை குறித்து முடிச்சுக்கிறேன். பணம் காசு நீ 2ஆம் தாங்க, பணம் காசு 2ஆம் தான். உங்களுடைய ஒரு ஸ்மைல் சான்ஸில் அடிச்சிடலாம். ஒரு நாள் நான் அந்த பக்கம் நின்று கொண்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் திருப்படி முடிஞ்சேன். யாரோ என்னை பார்த்துருக்காங்க பாரு, நான் ஏதோ அவசரத்தில் போயிட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், ஃபாதர் நான் உங்களை பார்த்தேன், நீங்க சட்டையை பண்ணா கண்டுக்காம போயிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்தது. நான் அப்படி பண்ணவே மாட்டேன் வழக்கம். ஏன் நான் சொல்லலாம், அப்போ என்னுடைய அந்த முழுவதை நான் திருப்பி கொண்டேன் என்று சொல்வது எனக்கு தெரியல. பட் நான் வேணும்னு பண்ணல. அந்த ஒரு மனிதர் மேபி என்னுடைய நல்லா இருக்கீங்களா, இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கும் போல. நான் அந்த சந்தோஷத்தை எனக்கு தெரியல, நான் வேணும்னு பண்ணல. நான் ஏதோ ஒரு அவசரத்துல போயிட்டேன். நான் கவனிக்க என்ன, நீங்க சட்டை பண்ணவே இல்லை. அப்பதான் நான் இப்ப என்ன பண்ண அம்சம், என்னை யாராவது எங்க நல்லா இருக்கீங்களா அப்படி எல்லாம் நீங்க பாப்பீங்க. நான் இது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. நான் யாருக்கும் 1000 ரூபாய் 100 ரூபாய் காசு தரல. பட் என்னுடைய முக சிரிப்போ அல்லது ஒரு விசாரிப்போ ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. இதுதான் நான் சொன்ன இந்த அர்ப்பணி. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட சொல்றாங்க, இன்னைக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க, மறந்துடுவாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் மறந்துடுவாங்க, வாங்கி சாப்பிடும்போது. ஆனா நீங்க இந்த சொல்லணும், இந்த விசாரிப்புகள், இந்த உறவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு பெருகணும். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடம் விரும்புது. இதை நம்ம பெருக்கி கொண்டானே போதும். நான் சொன்னேன், நம்முடைய வாழ்வில் நம்ம என்ன எதை கொடுக்கிறோம், யாருக்கு கொடுக்கிறோம், இது முக்கியம். சில தேவையில்லாத ஆளுக்கு போய் ஊட்டுவீங்க. தண்ணி ஒருத்தருக்கான், என்கிட்ட ஒருத்தான் ஒரு வாட்ச்மேன் என் ஊர்ல, செடியே இருக்காது, டெய்லி தண்ணி ஊற்றணும், ஊத்தினே இருப்பான், அங்க ஒண்ணுமே இருக்காது. ஏன் அவன் கடமை தண்ணி ஊற்றணும். டே மழையா, செடியே இல்லை, எதுக்கு தண்ணி ஊத்துற? நீங்க தானே ஊத்த சொன்னீங்க. அவன் ஊத்துற தண்ணி அந்த செடி வளரணுமா இல்லையா, பூக்கணுமா இல்லையா, காய்க்கணுமா இல்லையா, அவன் கடமை என்ன, தண்ணி ஊத்தணும். நீங்க நிறைய பேர் அப்படிதான் வேணாங்க நம்ம நேரத்தை தண்டமா எதுக்கு தேவைப்படாத விஷயம் போய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே. தேவையானது ஒன்றே. மாத்தாப்பா சொன்னார், ஆண்டு தேவையானது ஒன்றே. அந்த ஒன்று என்ன நீங்க கண்டுபிடிங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவரை, இயேசுவை அன்னை மரியாள் சூசை தந்தை அர்ப்பணித்தார். அவர் தன்னை அர்ப்பணித்தார், தன் தந்தையினுடைய திருவுளத்திற்கு பணிந்து. இங்க பாருங்க எவ்வளவு அழகாக கனெக்ட் ஆகுது பாருங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணி. எந்த நிலையிலும் தான் சரி. நான் சொன்ன கனவா எல்லாம் பெரிய படிச்சுட்டு பெரிய ஆபீஸ்ல நிறைய பெண்கள் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப். நான் வீட்டுல தான் இருக்கேன், என்ன வீட்டுல இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு. நான் நிறைய மாதிரி சொல்லுவேன், ஆபீஸ் போறது மட்டும் வேலை இல்லை, அப்கோர்ஸ் அதுவும் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் வீட்டுல இருந்து பல வேலைகளை செய்வது என்பது பெரிய விஷயம். ஒவ்வொருவரும் அவரவர் நிலையில நம்முடைய கடமைகளை இதை வந்திருக்காங்க பாருங்க. இந்த பிள்ளைங்களாம் படிக்க அவங்க அப்பா அம்மா அவ்வளவு செலவு பண்ணி அப்போல படிக்கிறாங்க. இவெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சிருப்பாங்க. அப்போ ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, ஒழுங்கா படிக்கணும். அவங்க செலவு, அவங்க தியாகம், அவங்க கஷ்டத்தை உணர்ந்து இந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் படித்து பெருமை சேர்க்கணும். அதுதான் அவங்களுக்கு கடமை. இங்க உட்காந்து படிக்காம சும்மா செல்போனை நோண்டிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு ஃபெயில் ஆகிட்டு
அவங்க அப்பா அம்மா நினைச்சுப்பாங்க, என் பொண்ணு அவ்வளோ நல்லா சென்னையில் அப்போலோவில் போய் படிக்குது, செம்மையா படிக்குது அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு தியாகம், அவங்க ரத்தம். அந்த பிள்ளைகள் இதை தன்னுடைய வாழ்வில் இந்த பிள்ளைகளுக்கு பொதுவாக சொல்றேன். அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருமே நமக்கான கடமைகள், நமக்கான பொறுப்புகள் இருக்கு. கடமை நம்ம நம்பி கொடுத்துருக்க. அவை இந்த வாழ்வு என்பது மிகப்பெரிய கொடை. இதை நீங்க வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது. என்ன வாழ்ந்தோம், எப்படி எத்தனை வருஷம் வாழ்ந்தோம், முக்கியம் எப்படி வாழ்ந்தோம், எதை செய்தோம். இன்னைக்கு நம்ம செத்து போனா நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு ஆளே இல்லைங்க. நான் சொல்றேன், உலகம் ரொம்ப மாறி போச்சு. அப்படியே அடுத்த நாள் போயிடறான், அப்படியே போயிட்டே இருக்கான். ஆனா அவங்கள பத்தி பேசணும், நீங்க செய்த விஷயத்தை நினைக்கணும் அப்படின்னா அப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆகவே இந்த அருமையான நாள்ல இயேசு, அன்னை மரியான், சூசை தந்த அற்புதமா அந்த குடும்பம் இயேசுவை காணிக்கை ஆக்கியது போல அர்ப்பணிப்புணர்வோடு 3 ஆண்டுகள்ல இயேசு மிக அற்புதமான காரியங்களை செய்தார். அவருடைய அர்ப்பணிப்பு தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாமும் நம்மை காணிக்கை ஆகும். நாமும் நம்முடைய அர்ப்பணிப்போம். கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கமிட்மெண்ட். கணவன் மனைவி மட்டும் கமிட் ஆயிட்டியா? நான் கமிட் ஆயிட்டேன். நான் கமிட் ஆயிட்டேன். பொண்ணு பையனப்பா சொல்லுது, கமிட் ஆயிட்டீங்களா? கமிட் ஆயிட்டேன். நான் கமிட் ஆயிட்டேன். சும்மா கமிட் ஆயிட்டு மட்டும் இல்லை, போன்ல பேசுறது கொஞ்சம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஒரே மெசேஜ், அது கமிட்மெண்ட் இல்லை. காலம் ஃபுல்லா இருக்கணும். 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் டு ஒன், கமிட்மெண்ட் டு ஃபேமிலி, கமிட்மெண்ட் டு ஒய்ஃப், கமிட்மெண்ட் டு ஃப்ரெண்ட், கமிட்மெண்ட் டு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி கமிட்மெண்ட் டு சில்ட்ரன். அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. ஆகவே நான் நினைக்கிற நாள்ல அழகான ஒரு விழாவை கொண்டால் நிச்சயமாய் ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணித்தது போல நம்மை அர்ப்பணிப்போம். நான் சொன்ன மாதிரி கடவுள் உங்களுக்கான காரியங்களை நிச்சயமாய் செய்வார். எழுந்திருந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கொண்டாடி மகிழ்கிற வேளையில எல்லாமல்ல கடவுளாகி ஆண்டவிடம் இயேசு ஆண்டவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது போல நாமும் நம்மை அர்ப்பணித்து வாழ அருள் வேண்டி நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை அவர் பாதம் எடுத்து இருப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொது நிலையினர், கன்னியர்கள் அனைவரையும் மது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளிலே அவர்களும் உம்மை போல அர்ப்பண உணர்வும் வாழ்க்கை வாழ வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் தேவையான ஞானத்தையும் அறிவையும் தந்து அவர்கள் சமூக பணியில் தங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டிய அருளை
தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, தன்னார்வ தொண்டர்களுக்காக மன்றாடுகிறோம். தங்களது குடும்பங்களை பார்க்காமல் சமூகத்தின் வளர்ச்சிக்காக தன்னார்வ தொண்டு ஆற்றும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் எதையும் எதிர்பார்க்காமல் தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு மனங்களையும் கண்ணோக்கி எள்ளும். அவர்களது அர்ப்பணம் உமக்கு உகந்ததாய் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கு மக்களை ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு நல்ல பொருளாதார நிலைமையை தந்தருளும். அவர்களுக்கு பணத்தின் பாலும் திரை உலகின் பாலும் ஈர்க்கப்படாமல் உம் மீது அன்பு கொண்டு உம் பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து பல நிலைகளில் இன்றி பல பேர் வெறும் துறவரத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு பொதுநிலையர் அநேகர் அற்புதமான உன்னதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த அர்ப்பணிப்பு உணர்வு நாமும் வளர்த்து கொள்ள அருள் வேண்டுமோ. இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நிகழ்வை கொண்டாடுகிற வேளையில் இன்னைக்கு நம்ம கிள்ளி கொடுக்கிறோமா அள்ளி கொடுக்கிறோமா? பல நேரங்களில் நான் பார்த்தேன், கோவில் அப்படின்னா சில பேருக்கு ஐயோ இது வேற வேலையே இருந்த ஃபாதருக்கு எப்போ பாரு காசு காசுன்ற சும்மா பொதுவாக. நீங்கள் கொடுக்குற காசு ஃபாதருக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும், ஆலயத்திற்காக, ஆண்டவனுக்காக. அப்படியான ஒரு நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும். நீங்கள் நிறைய நேரம் கைகள் சுருங்குகிற போது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிடைக்காம போயிடும். கடவுள் நமக்கு அள்ளி கொடுக்குறார், போதும் என்ற அளவுக்கு கொடுக்கிறார். நமக்கு தான் போத மாட்டேங்குது. அவர் கொடுக்கறது போதும், ஆனால் நமக்கு போதாது. ஏன்னா நமக்கு ஆசைகள், பேராசைகள், தேவைகளை பெருசாக்கிக்கிறோம். இன்னைக்கு கொடுக்கணும், ஏழைகளை கொடுக்கணும், நல்ல காரியங்களை கொடுக்கணும், நம்முடைய மனங்களை விசாலப்படுத்தணும். அதற்கான அருளை வேண்டும். அன்பில் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காக எமக்கு செலுத்துகிறோம். ஏதோ அப்படி அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்த அருமையான நாளில அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பங்கையும் அனைவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை உமக்கு உகந்த காணிக்கையாக, உமக்கு உகந்த வழிபொருளாக, உமக்கு உகந்தவர்களாக எங்களை அர்ப்பணித்து வாழ அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவடியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தை அங்க இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
தமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற உமரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்க வேண்டுமென நீ திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமோடு என்றும் உள்ளம் திருமகள் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே அந்த மீட்பை மன மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானத்தூதரோடும் விடுதலோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியில் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஹோசானா 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 ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்ததை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதில் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரு விருந்தை அருந்தி பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுகளின் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் மனைவு குறிந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவழிகளை ஏற்றிக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் என்றாலும் ஆண்டவரே உலகெங்கும் பரவிக்கும் திரு அபி நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அடைவும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செல்வோம். இந்த வருடத்தினுடைய இந்த 2வது மாதம் பிப்ரவரி மாதத்துடைய 2வது நாளில் நான் இப்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே வந்து குழுமி இருக்கிறோம். இந்த நாளை நமக்கு இந்த மாதத்தை கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி செல்வோம். இந்த மாதம் முழுவதும் இந்த நாள் முழுவதும் கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டுமாய் என்றாடுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அத்தனை பேருக்காக நம்முடைய ஜெப உதவிகள் கேட்டு யாவருக்காகவும் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காகவும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரின் உள்ளத்தின் வாஞ்சைகளுக்காகவும் என்றார். இயேசுவை இன்று கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழா. நான் சொன்ன பொறுமை, எளிமை, 3வது தூய்மை. மனைப்பொழில் ஆண்டவர் சொல்றார், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சிமியோன் அந்த கடவுளை கண்களை கண்டார். என் கண்கள் அவரை கண்டு கொண்டன. கண்களை மூடுவோம். இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் கூட எப்படி அர்ப்பணித்தல், இன்னைக்கு எப்படி நம்ம கமிட்மெண்ட், எப்படி நம்மை காணிக்கையாகுதல். கடவுள் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். நொறுங்கிய உள்ளத்தை இறைவானி உறப்பணிப்பதில்லை. ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரை 2ஆம் வாசகம் அழகாயிற்று. நமக்காக தான் இயேசு பலியானார். நம் பாவத்தை நம்மை விடுவிப்பதற்காக ரத்தம் சிந்தினார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த புதிய ஆண்டை 2025 துவங்கி 2வது மாதத்துக்கு வந்துட்டோம். நம்ம சில நேரங்களில் நம்முடைய சொன்ன மாதிரி நம்முடைய மனித பலவீனங்கள் நம்ம விழுந்து விடுகிறோம். நிறைய கோபம், நிறைய வார்த்தைகளை காயப்படுத்துகிறோம், நிறைய சிந்தனைகள், நிறைய சோம்பேறித்தனங்கள், நிறைய நேரங்கள் இந்த செல்ஃபோன், தூங்குறது, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல, நமக்கான பொறுப்பு, நமக்கான குடும்பம், நமக்கான பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு எல்லாம் நம்ம சிலவைய செய்யணும். இப்போதான் நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய காலங்கள். நிறைய நேரங்களில் நான் சொல்வேன், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான், பிள்ளைகள் பெற்றோருடைய முன்மாதிரியாக பார்க்குறான். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதான் உங்கள் பிள்ளைகள். நீங்கள் காலை சீக்கிரமாக இருந்தீங்க, நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்க, நீங்கள் தவறாமல் வேலை செய்றீங்க, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளும் உங்களை நீங்கள் பேசவே தேவையில்லை, நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களே நம்ம கடமைகளை சரிவர செய்யாமல், வேலைக்கு ஒழுங்காக போகாமல், நம்ம சோம்பேறித்தனமாக அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுத்தி இன்னைக்கு அமைதி நிம்மதி குலைந்து போவதற்கு கூட நாம் ஒருவருமே காரணம். அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த உள்ளம் தான் இன்னைக்கு முக்கியம். தூய உள்ளம், தூய்மை சடங்கு. அன்னை மரியாள் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டால், பரிசுத்தமாக்கி கொண்டால், அங்கேதான் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தான். இன்னைக்கு இயேசு ஆண்டவர், அன்னை மரியாள், சூசி தந்தை, இன்னைக்கு நீங்க நான் ஆண்டோடைய சமூகத்தில் கடவுள் நம்முடைய காணிக்கையில எதிர்பார்க்கல, நம்முடைய உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிந்தையை, நம்முடைய மனம் சுத்தமா இருக்கணும். அந்த உள்ளத்துல கடவுள் குடிகொள்வார். அவை நம்ம இன்னைக்கு வேண்டும், ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, தினந்தோறும் நம்ம வேண்டும், ஆண்டவரே சுத்திகரிங்க, என் பாவத்திலிருந்து என்னை விடுவீங்க, நான் தவறக்கூடாது, தவறி விழுந்தா மீண்டும் எழுந்து நடக்கணும், திருந்தணும், மாறணும், மாறுவதற்கான எனக்கு சக்தியை கொடுங்க ஆண்டவர். யாராவது காயப்படுத்திருந்தா அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். இன்னும் அந்த குரோதத்தோடு, அந்த பகைமை உணர்வோடு நான் வாழக்கூடாது ஆண்டவரை, நான் மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் தூய உள்ளம். அருள் வேண்டுவோம். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திரும்ப கோடியில் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான பொழுது மிக்க மரியாள் அரூக்கி என்னை அவருடைய கணவரான பொழுது யோசிப்பு நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமான பொழுது அந்துணியார் பொழுது திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீப சகாய் உலகிலே முக்கு குந்தம்பராய் இருந்தோர் ஆகிய புனித நடைபெறும் நாங்கள் நடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையாகிய கடவுளுக்கு இயேசு அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து திருவுளத்தை நிறைவேற்றி ஏதோ வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்புணர்வுடன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை கடமையை செவ்வனை செய்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு கரங்களை விரிப்போம், கண்களை விடுவோம். குழந்தையாய் இருந்த போது முன் குறிக்கப்பட்டவர், பலருடைய வாழ்வுக்கு வீழ்ச்சியாகும் எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர், பழைய வாழ்வுக்கு மீட்பாக இருக்கக்கூடிய ஆண்டவர். அந்த அர்ப்பணிப்புணர்வோடு நாமும் வாழ இயேசு கற்பித்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இல்லமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்கு மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துவதற்கு முடிந்தவரை என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தந்தையிலே வந்து குடும்பம் இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பம், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வும் இரக்கத்தையும் மன்னிப்பை சுகத்தையும் நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீராம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சர்கிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமா இயேசு கிறிஸ்து உயிருடைய இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை பொழுதுமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்தொன்று விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உடையனுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி காணிக்கையாக்கிய விழா. நாமும் நம்மையும் நமது வாழ்வையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக பொறுப்புள்ள விழா. பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் கடமை உணர்வோடு, பொறுப்புணர்வோடு நாம் தொடர்ந்து செயலாற்ற வலிமை சக்தி தருகிற தெய்வம். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாக பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்மையே, இறந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியான பரிவோடு அழைக்கின்றேன் வா. இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே, உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது இந்த உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவாயின் இறைவாயின் அகப்பாருமே. இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. உனக்காக நான் இங்கே தவித்தேன், என வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் இங்கே தவித்தேன், என வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. யூபிலி இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி இனித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களுள் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகி எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். திருமண அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை தங்கராய் தாய் மிக்கேல் அம்மாள் இவனின் மகன் மரிய மிக்கேல் என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மறை மாவட்டம் கொரட்டூர் பங்கைச் சேர்ந்த தந்தை ஆரோக்கியராஜ் தாய் ஆரோக்கிய மேரி இவனின் மகள் எடல் கிரேசி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. மூன்றாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை கோவில் பிள்ளை தாய் அந்தோனியம்மாள் இவனின் மகன் ஜான்சன் என்பவருக்கும், நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அன்பு செல்வம் தாய் மைக்கேல் மேரி இவனின் மகள் விஜிலா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. இரண்டாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஆண்டனி பிரான்சிஸ் சேவியர் தாய் மரிய இருதய செல்வம் இவரின் மகன் ஆண்டனி பிரவீன் என்பவருக்கும், நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அகஸ்டின் ஜெகன் தாய் ஜாஸ்மின் ஃப்ரீடா இவரின் மகள் ஆரோக்கிய ஜெஸ்மா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இது இரண்டாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை இருதயநாதன் தாய் ஜெசிந்தா மேரி இவரின் மகன் ஏபில் ராஜ் என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மறை மாவட்டம் பேரம்பாக்கம் பங்கைச் சேர்ந்த தந்தை தேவேந்திரன் தாய் அமிர்தம் இவரின் மகள்
லட்சுமி தேவேந்திரன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இது இரண்டாவது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை நல்லையா, தாய் மேக்தலின் இவனின் மகன் மெல்மின் செல்வகுமார் என்பவருக்கும் கோயம்புத்தூர் மறை மாவட்டம் காந்திபுரம் பங்கை சேர்ந்த தந்தை மாசலாமணி ராஜா, தாய் பிலோமின் இவனின் மகள் ஜெனிட்டா மேரி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இரண்டாவது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை பாக்கியரான், தாய் ஆரோக்கிய மேரி இவருடைய மகள் பாக்கிய செல்வி என்பவருக்கும் மதுரை உயர் மறை மாவட்டம் தும்மச்சின்னப்பட்டி பங்கை சேர்ந்த தந்தை பழனிசாமி, தாய் பாக்கியம் இவருடைய மகன் கணேஷ்குமார் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இரண்டாவது அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய கடமை. அன்புகளே, என்று ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுறோம். ஆகவே இந்த விழாவின் வாழ்த்துக்களை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய அருள் சகோதரிகள்லாம் இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த துறவரத்தாருக்கான சிறப்பான நாள். எனவே நம்முடைய சிஸ்டர்ஸ்க்கு ஒரு பலத்த கரவழி கொடுத்து ஹாப்பி ஃபீஸ் சொல்லி அவளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 14,120. செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜான் பிரிட்டோ அருளானந்தர் அருள் பணியாளர் மறை சாட்சியர் விழா. அந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் நம்முடைய பங்கின் பாதுகாப்பு அந்தோணியாருக்கு என்று நாம் சிறப்பு வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காலை வழக்கம் போல 6:30 மணி திருப்பலியும், அதனுடைய முடிவில் இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து கடந்த மாதம் இதை செய்தோம். அவை நிறைய பேர் அதை விரும்பினார்கள். திருப்பலி முடிவில் காலையில் 6:30 மணிக்கு திருப்பலி முடிவில் ஒரு 5 நிமிடம் மட்டுமே ஒரு ஷார்ட்டா ஒரு நற்கருணை ஆராதனை வைத்தோம். அநேகர் சொன்னாங்க, பிற பங்கிலிருந்து வந்து நான் சொன்ன ஃபாதர் தொடர்ந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நாம் தொடர்ந்து அதன்படி நடத்துவோம். அவ்வாறு 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சியமும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும், அதை தொடர்ந்து பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய அலங்கரிக்கப்பட்ட தீர்ப்பமணியும் சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சியமும் வழங்கப்படும். மத்தியிலே அருள் தந்தை ஜான் பீட்டர் HGN சபையைச் சேர்ந்தவர், வல்லமையுள்ள குருவானவர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் நான் மத்தியிலே வருகை தர இருக்கிறார். எனவே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காரணம் உங்களுக்கு தெரியும், பல நேரங்கள் நினைப்பீங்க நம்முடைய பங்கு வந்து ஃபாதர் சாப்பாடா போட்டு இருக்காரு, சாப்பாடா போற நான் போடல. ஆகவே இந்த ஜனவரி மாதத்துல 2025ஆம் ஆண்டு துவங்கிய போது நான் சொன்னேன், கடந்த முறையே சொன்னேன், சொன்னேன் ஃபாதர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் போடலாமா அப்படி கேட்டார். நான் அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவர் தொல்லை என்னை விடவில்லை. ஆகவே ஒரு 250 பேருக்கு நாங்கள் அன்றைக்கி போன ஜனவரி மாதம் இந்த காலை திருப்பலி முதல் செவ்வாய்க்கு முடிச்சு போட்டோம். அதை சாப்பிட்டவங்க நிறைய பேர் நம்ம பங்கை சேர்ந்தவங்க பிறப்பாங்க, ஃபாதர் இந்த காலையில் நீங்கள் தயவு செய்து இந்த முதல் செவ்வாய்க்கிழமை இந்த காலையில் கூட நீங்கள் மதியானம் போடுறீங்க, நைட்டு போடுறீங்க, காலையில் கூட இந்த காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க அப்படின்னா நான் சொன்னேன், நான் கொடுக்கக்கூடாது அந்தோனியா, நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி அநேகர் வந்து தொல்லையின் பொருட்டு நாம் கொடுக்குறோம். ஆகவே நம்முடைய பங்குல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து காலை திருப்பலி முடிந்த முதல் செவ்வாய்க்கிழமை, எல்லா செவ்வாய்க்கிழமையும் இல்லை, முதல் செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த மாதம் ஒரு 300 பேருக்கு காலை உணவு ஏற்பாடு செய்கிறோம். மதியம் ஒரு 500 பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் எங்கேருந்து வருவாங்க தெரியாது, அவ்வளோ கூட்டம், பல இடங்களிலிருந்து அநேகருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். மாலையில் ஒரு 1000 பேருக்கு உணவு. யார் கொடுக்குறா? இப்போ நான் சொன்னதை காணிக்கை விடாவே சொல்லும் போது நான் கொடுக்கல, நிறைய பேர் வருவாங்க என்னிடம் உதவி பங்குதெல்லாம் நான் வேண்டிக்கிட்டோம். நான் பெருசாக கொடுக்க முடியல, நான் திரும்பி சொல்கிறேன், 50,000 நான் கொடுக்க முடியாது, 1 லட்சம்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா 5,000 கொடுக்க முடியாது, 10,000 கொடுப்பேன்னு சொல்லி அநேகர் அவருடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, அவருடைய தேவைகள் நிறைவேறிக்கிறது, அவன் குடும்பத்தில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு என்பதற்காக கொடுத்து கொண்டு இருக்கிறான். அவை நான் நினைக்கிறேன், அன்றைக்கி கூட சொன்னேன், ஜோக்கா சொன்னேன், எந்த பங்குலையும் இல்லை, நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே ஒரே ஒரு பங்கு தான் நினைக்கிறேன். எந்த பங்கு? மதுரை வாயில் தான் முதல் செவ்வாய்க்கு 3 வேளையும் நம்ம கை தட்டலாம் நினைக்கிறேன். அவை இது ஆண்ட்ரூவோ உதவி பங்கு தந்தை இல்லை, நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியாருடைய வல்லமையான செயல். மீண்டுமா நான் சொல்வேன், அப்படியே கேளுங்க, நிறைய கொடுப்பார். எனக்கு என்னன்னா பல பங்குலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து உட்காரான். நம்ம பங்கு சேர்ந்து பல பேரை நான் செவ்வாய்க்கு நான் பார்க்குறது, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கோயிலுக்கு வரேன், மற்ற நாளும் என்ன வர முடியாது, எனக்கு பயங்கர வேலை இருக்கு அப்படின்றான்.
ஆகவே நினைக்கிறேன் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அமுத சுரபி இருக்கிறது. நான் இல்லை துணியா அப்படி அண்டி பாருங்க. நிறைய ஆசீர்வாதம், நிறைய தேவை சாட்சிகளை நான் செவ்வாய்க்கிழமை சொல்றேன். நிறைய பேர் நிறைய சாட்சிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிற. எனவே இந்த தாராள உள்ளத்தோடு நிறைய பேர் மீண்டும் சொல்லுதான். அது எனக்கு தெரியல எப்படி இது நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் இதை விட மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை என்னால் சொல்ல முடியாது. அத்தனை காரியங்களுக்கும் சொந்தக்காரர் யாரு? நம்முடைய அந்தோனியா. எனவே அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய அந்தோனியார் புகழை நாம தொடர்ந்து பறைசாற்றுவோம். தவறாமல் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை சில பேர் சொன்னா நான் காலையிலே வந்துடும் ஃபாதர், நைட்டுக்கு போறேன். நாங்கள் தயவுசெய்து காலை மதியம் இரவு 3 வேளையும் நீங்க எங்கே இருந்து ஆலயத்துல அந்தோனியாரோடு இருந்து நான் சொன்ன உணவுக்காக சொல்ல அப்படியான ஒரு நிறைய ஆசீர்வாதமான நிகழ்வுகள் இந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், அனுபவியுங்கள், அனுபவத்தை பெற்று மகிழுங்கள், அதை எடுத்து சாட்சிகளாய் பகருங்கள். வருகின்ற 5ஆம் தேதி புதன்கிழமை இப்பொழுது ஆகத்தா கன்னி மறை சாட்சி நினைவு. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இப்பொழுது கொன்சாலோ கார்சியா மறை சாட்சி நினைவு. அது மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை. எனவே அன்று காலை வழக்கம் போல திருப்பணி, அன்று மாலை 6 மணிக்கு சிவமாலை, 6:30 மணிக்கு திருப்பணி. இதை தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். அவ்வாறே ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த பொழுது காணிக்கை மாதா பிரசிரிய பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த வார திருப்பலி பொழுது அருளானந்தன் அன்பித்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பாங்க. குழந்தை இயேசுவை எருசலேம் கோவிலில் காணிக்கையாக செலுத்திய திருவிழாவை காணிக்கை மாதா திருவிழாவாக கொண்டாடுகிறோம். மோசேயின் கட்டளையை நிறைவேற்ற இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்க மற்றும் தானும் தூய்மையாக்கும் பொருட்டு அன்னை மரியா ஆலயத்திற்கு சென்றார். இவ்விழாவை மெழுகு திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. கிபி 526ஆம் ஆண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டின் நோபிள் என்ற நகரை கொள்ளை நோய் தாக்கி அதிகமான பேர் இறந்து போனார்கள். அந்நோயில் இருந்து விடுபட திருத்தந்தை 1ஆம் ஜஸ்டின் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவை கொண்டாட பணிந்தார். ஆனால் 8ஆம் நூற்றாண்டில் இவ்விழா விமரிசையாக திருத்தந்தை 1ஆம் செக்கியோஸ் என்பவர் குருக்களையும் இறை மக்கள்களையும் கைகளில் மெழுகு திரிகளை ஏற்றி பவனியாக செல்ல வேண்டும் என்று நிலையை உருவாக்கினார். அன்றிலிருந்து காணிக்கை மாதா திருவிழாவை திரு அவையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புனித காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்படியே உங்களுக்கு தெரியும், தமிழக அரசு பல முயற்சிகள் எடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ சங்கமும் அப்படி ஒரு விழாவை கொண்டாடி மகிழ்ந்தாங்க. எனக்கு சில விஷயங்கள் அரசாங்கம் செய்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை நிறைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கு. இப்போ யோகஸ்ரீ ஒரு பொண்ணு சரிமா பதனியில் பாருங்க ZTVல, அவங்களாம் சாதாரண ஒரு அரசாங்க பள்ளியில் படிவர். நமது பங்கை சேர்ந்த இந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா விஜயன் ஒரு மிகப்பெரிய மியூசிக் மாஸ்டர் சொல்லலாம். பல இசை வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய நமது பங்கை சேர்ந்தவர் திரு விஜயன். அவருடைய பிள்ளைகள் மரியம் யானை, மரிய விக்டர். அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நானே இங்கே நம்ம பங்கு தான் இருக்காங்க. மிக்கேல் அது வீட்டில் பொருளே இருக்காது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பியானோ இருக்கும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீணை இருக்கும், அந்த பக்கம் தபேலா இருக்கும், இந்த பக்கம் ட்ரம்ஸ் இருக்கும், வயலின் இருக்கும், புல்லாங்குழல் இருக்கும். அந்த குடும்பமே ஒரு இசை குடும்பம். அவருடைய பிள்ளைகள் நமது மறைக்கல்வியில் வந்து கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இப்போது பள்ளி கல்வித்துறை நடத்திய இந்த ட்ரம்ஸ் மற்றும் இசை வாத்தியங்கள் ட்ரம்ஸ்லையும் புல்லாங்குழல் நம்முடைய பிள்ளைகள் பரிசுகளை தட்டி வந்திருக்கிறார்கள். நமது பங்குக்கு பெருமை சேர்த்திருக்கிற மரிய வியானி, மரிய விக்டர் அவருடைய அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுக்கலாம். அரசு மேல்நிலை பள்ளி மதுரவாயில் படிக்கிறான் தம்பி. 3ஆவது இடம் ட்ரம்ஸ்ல 3ஆவது இடத்தை பெற்றிருக்கிறான். அவனுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகள். மரிய விக்டர் புல்லாங்குழல்ல முதல் இடத்தை பிடித்திருக்க, பயங்கரமா வாசிப்பான். ஆகவே அவனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரை கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ன என்ற சிமியோன் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்டை திருவுளவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவாக பெறச் செய்வதால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எல்லா புனிதர் புனிதர்களே, தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.